வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 9, 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றவாளியை தேடுகிறார்கள். நோர்வேயின் நிதிநிலை. இளவரசியின் மகன் வழக்கு. இனி விரிவான செய்திகள். குற்றவாளியை தேடுகிறார்கள். ஒஸ்லோ அமெரிக்க தூதரகம் முன்பு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் குண்டு வெடித்தது. எவரும் கைது செய்யப்படவில்லை. குற்றவாளியை தேடும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. நோர்வேயின் நிதிநிலை. ஈரான் மோதல்கள் நோர்வேயின் நிதிநிலையை பாதிக்கக்கூடும் என்று அமைச்சர் ஜென் ஸ்டோல்டன்பர்க் எச்சரித்துள்ளார். எண்ணெய் விலையை விட பங்குச்சந்தை மாற்றங்களே நோர்வேயின் சேமிப்பு நிதியை ஒல்ஜஃபொண்டட் அதிகம் பாதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இளவரசியின் மகன் வழக்கு. வன்முறை மற்றும் அச்சுறுத்தல் உள்ளிட்ட 38 குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள நோர்வே இளவரசியின் மகன் மாரியசு தன்னை விளக்கமறியலில் இருந்து விடுவிக்க வேண்டி ஒஸ்லோ நயன்மன்றத்தில் விண்ணப்பித்துள்ளார். இருப்பினும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அவர் விளக்கமறியலில் இருக்க நேரிடும் என தெரிகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.